துண்டம்பல் வீசி எறிந்து விட்டு வருகின்றேன். வீரமாக சென்று வருகின்றேன். தெரியவில்லையே அண்ணா, தன்னுடைய முகத்தை காண வேண்டும் என்று ஒரே லட்சியமாக இந்த வீரமலை புலம்பிக் கொண்டு வருகின்றேனே அண்ணா. அண்ணா, தன்னுடைய முகத்தை காண வேண்டும் என்று ஒரே லட்சியமாக மகாமணியே, சீக்கிரமாக வாருங்கள். தாயே, வணங்குகிறேன் தாயே. நலமுடன் வாழ்வீர்கள். மகாமணியே, உங்களை ஏன் வரவழைத்தேன் தெரியுமா? இங்கு நான் கடும் தவம் செய்து கொண்டிருக்கிறேன். என் தவம் குறையும் போல் இருக்கிறது. இந்த வீரமல கானகத்திலே யாரோ ஒரு பெண் அண்ணா அண்ணா என்று அழுது கொண்டு வருகிறாள். அதை காதலை விடுகிறது. ஆகையினால் மிருகஜாதியில் அனுப்பினேன், அவர்களை காணவில்லை. கன்னிமார்கள் அனுப்பினேன், அவர்களும் காணவில்லை. நீங்கள் சென்று அந்த பெண்ணை உன் கதாயத்தால் அடித்து கொன்றுவிட்டு வாருங்கள். உத்தரவு தாயே. தாயே, என்ன மகாமணியே? உங்களுடைய வரலாறை கேட்க வேண்டும் என்று அடியனுக்கு ஒரு ஆசை. சொல்லுங்க, நிறைவேற்றி தர வேண்டும் தாயே. ஆகட்டும் மகாமணியே. மகாமணியே, ஒரு நேரத்திலே இந்த வீரமலையிலே ஒரு நாகமானது, நாககன்னியானது தவம் இருந்தது. குழந்தை இல்லை, வாரிசு வேண்டும் என்று சிவபெருமானையும் அம்பாள் உமையோடு நோக்கி தவம் இருந்து கொண்டிருந்தது. சிவபெருமானும் சக்தியும் காட்சி அளித்தார்கள். உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கேட்டார்கள். மகாமணியே, குழந்தை வர வேண்டும் என்று கேட்டார்கள். சக்தியோட அருளாலே இந்த நாககன்னிக்கு குழந்தை வேண்டும் என்று கேட்டவுடனே சக்தி அருளாலே கிருப்பமானாள். நாககன்னி கிருப்பமாகி நாககன்னி வயிற்றிலே நான் பிறந்தேன். ஆனால் வயதான காலத்திலே நாககன்னியை அழைத்து அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ சிவபெருமானுடைய மகள், நான் அதிகாலமாக போகிறது, நான் இறக்கப் போகிறேன். ஆகையினால் சிவனை பாருங்கள் என்று ஆணையிட்டார். அதன்படி சிவனை நினைத்தேன். சிவபெருமான் காட்சி கொடுத்தார். தந்தையே, நான் அனாதையாக இருக்கிறேன், எனக்கு அருள் கொடுங்கள் என்று கேட்டேன். அப்பொழுது அவர் என்ன சொன்னார்? இங்கு நாககன்னிக்கு பிறந்த காரணத்தாலே இந்த வீரமலையிலே 60 அடி கம்பத்தை நிறுத்தி அந்த கம்பத்திலே கடும் தவம் செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டார். அதன்படி 60 அடி கம்பத்தை நாட்டி தவம் செய்து கொண்டிருக்கிறேன். என் தவத்திற்காகவே உங்களை எல்லாம் பாதுகாப்பாக மிருக ஜாதிகளையும் கன்னிமார்களையும் சாரதையும் பஞ்சகலியாயையும் உங்களுடைய மகாமுனியும் வைத்தார்கள். இப்பொழுது அழுகிற சத்தம் கேட்கின்ற காரணத்தாலே என் தவம் குறையும் போல் இருக்கிறது. நீங்கள் உடனே சென்று அந்த பெண்ணை கொன்று விட்டு வாருங்கள். உத்தரவு தாயே. தாயே, அம்மா,
கானகத்திலே நான் சுற்றி கொண்டு வந்தேன் தாயே. எங்கோ இருந்து ஒரு பெண் குரல் கேட்டது. கடகத்தோடு அந்த பெண் உட்கார்ந்திருந்தாள் தாயே. அருகில் சென்றேன் தாயே. அங்கே நெருப்பு ஜுவலை என்னை தாக்கியது தாயே. நான் வேகமாக வந்து விட்டேன் தாயே. நீங்கள் வாருங்கள் தாயே. நீங்கள் வந்தால்தான் அதற்கு முடிவு தெரியும். நீங்கள் தவத்தை கலைத்து விட்டு வாருங்கள் தாயே. வாருங்கள் தாயே. மகாமணியே, நெருங்கினால் அக்கிரியா வீசுகிறதா? ஆமாம் தாயே. அவ்வளவு பக்தி உள்ளவளா? ஆமாம் தாயே. ஆகட்டும், இப்பொழுது பஞ்சகனியாயும் ரதத்தையும் தயார் செய்யுங்கள். நாமே சென்று அந்த பெண்ணை பார்க்கலாம். உடனே தயார் செய்கிறேன் தாயே. நான் தவத்தை விட்டு இறங்கி வருகிறேன். வாருங்கள் தாயே. அண்ணா தவணை முகின்றேனே அண்ணா. அண்ணா. அம்மா, யார் நீங்கள்? ஏன் புலம்பிக் கொண்டு வருகிறீர்கள்? என்ன காரணம்? தாய் பெரியக்கா, சொல்லம்மா. என்னுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் அதாவது பட்ட படலும் சேர்ந்து விட்டார்கள். ஆகையினால் என்னுடைய அண்ணன்மார்கள் எந்த இடத்தில் மாண்டு மடிந்திருக்கிறார் என்று தாங்கள் தெரிவிக்க வேண்டும். அப்படியா? வீரமுறை காட்டிலே கூவண்ணாம்பலம், குறிஞ்சிவன காட்டிலே குளிர்ந்த சோலையிலே பஞ்சகல்யாணியோடு 2 பேர் இறந்திருப்பதாக கன்னிமார்கள் சொன்னார்கள். ஒருவேளை அவர்களாக இருக்கலாம்.